ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. மணி நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 மணி. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? நான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எதுக்காக எந்திரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு சமைச்சு கொடுக்க போகிறேனே. அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அதனால் எனக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நம்மளே நம்பி ஒரு ஜீவன் தெய்வமே தெய்வமே கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வேகமாக எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளையாட்டம், நல்ல பிள்ளையாட்டம் ஒரு 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆயிருமோன்னு பயத்துலேயே நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு காலையிலைக்கு அவங்களுக்கு சப்பாத்தியும் பல்லையும் செஞ்சு கொடுத்துட்டு மதியானத்துக்கு முட்டை குழம்பும் ரைஸும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டைமே போகலை. நான் போட்டு உருட்டில் பக்கத்தில் இருக்க அங்கிள் வேறு ஒருத்தவர் எந்திரிச்சிட்டாரு. அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நான் சரி சும்மா போய் வெளியே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தார். என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னம்மா பண்ணிகிட்ருக்க இந்நேரத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள், ஹஸ்பண்டுக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன்னா, என்ன பெத்த அம்மா, ஏமா உன் புருஷனுக்கு சமைக்கிறதுக்கு எங்களெல்லாம் சேர்த்து ஏமா எழுப்பி விட்டா அப்படின்ற மாதிரி அவர் மனசில் ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதை நம்மள்கிட்ட கேட்கறதுக்குள்ளாட்டி நான் குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துட்டேன். உள்ளே ஓடி பார்த்தா ஒரு அதிர்ச்சி. பாப்பா எந்திரிச்சிட்டா. ஆஹா, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அவள் எந்திரிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது, நம்மளோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சதாம் நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கம் போல் அவங்க அத்தா அவள் விடுற மாதிரி தெரியல. அவள்கிட்ட அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவர் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நைஸாக எஸ்கேப் ஆனார். நான் அப்படியே பாப்பாட்ட அப்படியே அத்தை எஸ்கேப் ஆகுறாருன்னு சொல்லவும் நானும் வேகமாக ஆஹா நம்ம எதுக்காகடா எந்திரிச்சோம், நம்மளும் மாங்க இழுத்து போட்டு 3 மணிலேருந்து வேலை பார்த்துருக்கோம், என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில் கேரியரை காணோம். என்னங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பெல்லாம் நீங்கள் என்னங்க வேஸ்ட் பண்ண போகிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். என்ன அப்படின்னாரு, கேரியர் எடுக்காமல் போகிறீங்களே அப்படின்னு. கவலைப்படாத நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை டிங்கின்னு ஆட்டிட்டு உள்ளே நாங்களும் டீயை குடிச்சிட்டு அப்புறம் வேறு என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியும்.